சூரியன் உதிக்கும் தினம் சுதினம். அதனால்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு ஆண்டாள் திருப்பாவையை ஆரம்பிக்கிறார். சூரியனை பார்க்காம அஞ்சலி பண்ணாம பிரசாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். புழுக்களுக்கு பூமியில் வாழவே தெரியாது. அரிசியில் புழு இருக்கும், சாணியில் புழு இருக்கும், சாணியிலேயே தோன்றி சாணியிலேயே மறைஞ்சிடும். ஆறறிவு படைத்த நாம் சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் சாப்பிட்டா புழுவை காட்டிலும் மட்டமானவர்கள் அப்படிங்கிறது வேதம். வியாச மகரிஷி சாட்சாத் விஷ்ணுவினுடைய அவதாரம். ஒரு நாள் ஒரு புழு அவர் முன்னாடி வேகமாக போயின்னு இருக்கிறத பார்த்தார். அதோட பேசுகிறார். இதுக்கு வியாச கீட சம்வாதம் அப்படின்னு பேர். ஏ புழுவே, என்ன இவ்வளவு வேகம், எங்கே நீ போகிற அப்படின்னு கேட்டார். புழு அவரை திரும்பி பார்த்து சொல்லித்து, அதோ பாரும், ஒரு மாட்டு வண்டி வருது, என் மேலே ஏறெடுத்துன்னா நான் செத்து போயிடுவேன், அதனால அது வரத்துக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லித்து. அது ஏறி நீ செத்தா இப்போ என்ன அப்படின்னு கேட்டார் வியாசர். புழுக்கு கோபம் வந்துடுது. உமக்கு என்னை பார்த்து பொறாமை அப்படின்னு சொல்லித்து புழு. உன்னை பார்த்து எனக்கு என்ன பொறாமை அப்படின்னு கேட்டார். நான் என்ன உங்களை மாதிரி ஸ்லோகம் சொல்லணுமா, கோவிலுக்கு போகணுமா, சந்தியாவந்தனம் பண்ணணுமா, உபன்யாசம் கேட்கணுமா, பந்துக்களை ரட்சிக்கணுமா, குடும்பத்தை காப்பாற்றணுமா, ஆச்சாரியனை செவிக்கணுமா, இதெல்லாம் நான் பண்ண வேண்டாமே, அதனால் உமக்கு என்னை பார்த்து பொறாமை அப்படின்னு சொல்லித்து அந்த புழு. புழு சொன்ன தர்மம் வியாசருக்கு சுருக்குன்னு குத்தித்து. இதெல்லாம் மனுஷனுக்கு தானே, இதெல்லாம் பண்ணலைன்னா புழுவை காட்டிலும் மனுஷன் மட்டம் ஆயிடுவானே. புழுவே பரிகாசிக்கிற நிலை ஆயிடுதே. சூரியன் பிரகாசிக்க நாம் கர்ம அனுஷ்டானங்களை பண்ணுற நாள் தான் உயர்ந்த நாள் அப்படின்னு சொல்கிறது வேதம். யாதவர்கள்லாம் பசுவை ஓட்டிண்டு காட்டுக்கு போய் அருணோதயத்தை முதல்ல பார்ப்பார்கள். யாதவ குலம்தான் சூரியனை பார்க்கும் குலம். அதனால்தான் கிருஷ்ணன் அந்த குலத்தில் வளர்ந்தான். ராமன் சூரிய குலத்திலேயே தோன்றினான். சூரியன் உதிக்கும் நாள் தான் நல்ல நாள். அது தோன்றாத தினம் துர்தினம். ஆறறிவு படைத்த நாம் சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம்.